எடுத்து சொன்னாத்தையும் உரைக்காதே. உரைக்காம இப்படி திரிங்கிட. இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு உரைக்காது. பின்னாடி குத்திக்கிட்டு நிக்கையில தாண்டா இந்த ஆத்தா சொன்னதோட அருமை உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு புரியும் நான் யாரு, உன் பொண்டாட்டி யாரு, இந்த ஊராளுக யாரு, அவளோட சேர்க்கை என்னன்னு. அப்ப தெரியும்டா உனக்கு. அப்பத்தாண்டா உனக்கு தெரிய போகுது. ஏண்டி நீ சொன்னா புரிஞ்சுக்கிறவே மாட்டியா? எத்தனை மறுபடியும் உனக்கு சொல்றது? என்னங்க என்னாச்சு? ஏண்டி உடம்புக்கு முடியல, கை கால் வலிக்குது, இருப்பு வலிக்குதுன்னு 24 மணி நேரமும் தைலத்தை தேய்ச்சிக்கிட்டே தெரியுற. இப்ப இந்த வீட்டுக்கு மாப்பு போடணும்னு யார் எழுதா? எதுக்கு தேவையில்லாத வேலை பாக்குற? கோயிலுக்கு போகணும்ல, அதான் வீட்டை தொடச்சு விட்டுட்டு போவோமேன்னு. அதுக்கு முடிஞ்சா பார்க்கலாம், முடியாத பட்சத்துக்கு எதுக்கு இப்ப போட்டு பண்ணிக்கிட்டு இருக்க? கோயிலுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு தான் வரணும்னு தான் இருக்கு. மனசு சுத்தமா இருந்தா போதும். அப்ப வீடு வாசல் சுத்தம் பண்ணாம கோயிலுக்கு போக சொல்றீங்களா? யாரடி இவ புரியாதவளா இருக்க? வயசான காலத்துல எதுக்கு இப்படி போட்டு மல்லு கட்டிக்கிட்டு கிடக்க? நாளைக்கு இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குதுன்னு கிடந்தா சாமியா வந்து உனக்கு வைத்தியம் பார்க்க? ஆமா, என் சாமி நீங்க தான் எனக்கு வைத்தியம் பார்க்கணும், வேற யாரு பாக்குறது? ஆமா, அந்த பேச்சுக்கும் சிரிப்புக்கும் ஒன்னும் குறைச்ச கிடையாதுடி உனக்கு. போய் முதல்ல வச்சுட்டு வர போறியா இல்லையா? அம்படு தாங்க, ரூம் எல்லாம் தொடச்சிட்டேன். இந்த காலையும் மாடியவும் தொடச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். ஓ, அடுத்து மாடியை வேற துடைக்க ஆரம்பிக்கணுமா? இனி வயசு திரும்புது நினைச்சிட்டியா நீ? என்ன வயசாகுது, முடியாத நேரத்துல உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, என்ன தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? அத்தை, மழை பெய்யற மாதிரி இருக்கு, துணியெல்லாம் எடுத்துட்டுமா? ஐயா, இப்ப தோச்சு போட்டேன், மழையா பெய்யுது. மந்தாரமா இருக்கு, மழை வருமா என்னன்னு தெரியல. வந்த பிறகு வேணா எடுத்துக்கலாமா? ஆமா சௌமியா, செத்தவுடன் காத்துல உணரட்டும், அதுக்கப்புறம் கூட எடுத்துட்டு வந்து உள்ளுக்குடியில போட்டுக்கறலாம். இதெல்லாம் போட்டுக்கறலாம். முதல்ல இந்த தண்ணியை தூக்கிட்டு வெளியில போ. ஈரடி நேரத்துல துடைக்கிறோம் பண்றோம்னு ஏதாவது தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு தெரியாத. என்னத்த, வீடு துடைக்கிறீங்களா? ஆமா சௌமியா, கோயிலுக்கு போனேன், அதான் வீடு துடைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, தள்ளுங்க என்கிட்ட. ஏன்ட்ட, உங்களை எந்த வேலையும் பார்க்க கூடாது, வீட்டுல ராணி மாதிரி கால் மேல கால் போட்டு உட்காருங்கன்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? கொடுங்க, நான் துடைக்கிறேன். இருக்கட்டும் சௌமியா, நான் துடைச்சுக்கிறேன். ஐயோ அத்தை, இந்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கு தானே மருமக நான் வீட்டுல இருக்கேன். கொடுங்க அத்தை, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நீங்களே பாத்துட்டு இருப்பீங்க? கொடுக்க போறீங்களா இல்லையா? அதான் மருமகளே சொல்லுது இல்ல, அப்புறம் ஏன் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க? குடு. இல்ல சௌமியா, இருக்கட்டும், நான் தொடச்சுக்கிறேன், அம்பிடுத்தேன். அத்தை, இப்ப கொடுக்க போறீங்களா இல்லையா? சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி இந்த அப்படி கொடுப்பீங்களா? நீங்க போங்க அத்தை, இந்த ஹால் மட்டும் தானே, நான் தொடச்சு விட்டுக்கிறேன். இல்ல சௌமியா, மேல மாடியும் துடைக்கணுமா? இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல, மாடியை இன்னொரு நாள் தொடச்சிக்கலாம், இப்ப ஹால் மட்டும் துடைப்போம். இல்ல சௌமியா, மாடி இந்த அம்மா துடைக்கணும். மாடியும் துடைச்சு சுத்தவத்தமா கோயிலுக்கு போனாத்தான் நல்லா இருக்கு. அப்பதான் மனசுக்கும் திருப்தியா இருக்கேன். அத்தை, போன வாரம் தானே மாடி தொடச்சிங்க, இப்ப எதுக்கு இப்பவும் தொடச்சுக்கிட்டு? பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. ஹால் மட்டும் தொடச்சிட்டு சாமி கும்பிட்டா பத்தாதான் என்ன? ஹால்ல தானே சாமி ரூம் இருக்கு. அவளை பத்தி என்ன யாருக்கும் தெரியாதா என்ன? எந்த வேலையை எடுத்தாலும் அதை முழு திருப்தியோட முழுசா தொடச்சிட்டு தான் விடுவா. இல்லைன்னா அவன் மனசுக்கு தான் திருப்தி அடையாதே. அருதாயே, நீ போய் குளிக்கிற வேலையை பாரு, உன் மருமக வீட்டை தொடச்சுக்கிறோம். சரி சௌமியா, கீழையும் மேலையும் தொடச்சு விட்டுருமா, நான் அப்ப போய் குளிச்சுட்டு வரேன். நீங்களும் கோயிலுக்கு வரீல்ல? வராம இருக்க முடியுமா? வரேன். சரிங்க, அப்ப நீங்களும் போய் குளிங்க. மருமக தொடச்சு முடிச்சுட்டு வந்தோன்னே எல்லாருமா சேர்ந்து கோயிலுக்கு போலாம். சரி மருதாயி, போவோம். சௌமியா, அத்தை, கோயிலுக்கு வரியா? என்ன அத்தை, மாமா எப்போதும் கோயிலுக்கே வரமாட்டாரு, இன்னைக்கு அவரும் வரேன்றாரு. எதுவும் விசேஷமா அத்தை? அம்மா, கோயிலுக்கு எத்தனை மணிக்கு போகணும்? ரசேந்திரா, கோயிலுக்கு எத்தனை மணிக்குமா கிளம்பணும்? இந்த அம்புடு தண்டா ரசேந்திரா, மருமக வீடு தொடச்சிடறோம்னு சொல்லிருச்சு, குளிச்சு போட்டு கிளம்ப வேண்டியதே. அங்க கோவில் எதுவும் ஏற்பாடு பண்ணணுமா இல்ல பூசாரிட்ட சொல்லிட்டீங்களா? என்ன விவரமா இருக்கும்? குடும்பத்தோட கோயிலுக்கு போறாங்க, நம்மளை விட்டுட்டு எதுவும் பிளான் பண்றாங்களோ? ஐயோ, நம்ம இல்லைன்னா எப்படி? சொல்லிட்டேன்டா, உனக்கு எந்த சங்கட்டமும் வேணாம். வயசான காலத்துல வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. உனக்காக வேண்டுதல் வச்சது செய்யாம இருந்தா நல்லா இருக்குமா ரசேந்திரா? செஞ்சு புரண்டா. அத்தை, என்ன அத்தை, என்ன வேண்டுதல், என்னத்த விசேஷம்? ஒன்றும் இல்லை சௌமியா, தம்பி வேலையை விட்டுட்டு வந்து வீட்டில் உட்காந்துருக்கும் போது ரொம்ப வருத்தப்பட்டேன் பத்தியா. அப்போ முத்துமாரியம்மனுக்கு நேர்ந்துக்கிட்டேன். நல்லபடியாக தம்பிக்கு வேலை கிடச்சி அடுத்து ஒரு நல்ல வேலையில் அவன் சேர்ந்துட்டேன்னா ஆத்தாவுக்கு பூ மிதிக்கிறதா. இப்போத்தான் வேலையை தாண்டி முதலாளியாக போய் உட்காந்துருக்கான்ல, அப்போ நேர்த்தி கடனை முறையாக செய்கிறது தானே நல்லா இருக்கும். அதுக்குத்தான் பூ மிதியை இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
எப்படியாவது தாய் தகப்பனை விரட்டி விட்டுட்டு நம்ம இந்த ஆளு மனசுல இடம் பிடிச்சி இந்த வீட்டுக்கும் அந்த கடைக்கும் எஜமாளி ஆயிடலான்னு பார்த்தா இந்த கிழவியும் கிழவனும் ஆனா ஊனா பூ மிதிக்கிறேன் புண்ணாக்கு மிதிக்கிறேன்னு அவர் மனசுல இன்னும் நெருக்கமா இடம் பிடிச்சி நம்மளை ஒதுக்கி விடுதுங்களே. இதுல எப்படியாவது கேம் ஆடி உள்ள போறணுமே. சௌமியா, நீனு வேறியா? அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வீட்டுல இருக்கட்டும். ஏன் அத்தை, வயசான காலத்துல நீங்க ஏன் நேர்த்தி கடன்லாம் பண்றீங்க? நான் உங்களுக்காக பண்ணக்கூடாதா? ஐயோ சௌமியா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஜாமி. நான் வச்ச நேர்த்தி கடனை நானே செஞ்சுக்கிறேன். அத்தை, வயசான காலத்துல நீங்க எப்படி நேர்த்தி கடன்லாம் செய்வீங்க? உங்களுக்காக உங்க பொண்ணு ஸ்தானத்துல இருந்து நான் பண்றேன் அத்தை. ஃப்ரீயா விடுங்க. இனிமே நீங்க எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல சௌமியா. முடியவே முடியாதத்த. இனிமே உங்களை வீட்டு வேலையவே பார்க்க கூடாதுன்னு நான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கேன். இதுல நீங்க வேண்டுதல் வைக்கிறேன்னு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எந்த கோவிலுக்கு என்ன வேண்டுதல் இருக்குனாலும் சரி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எங்களுக்கான வேண்டுதலை நான் செய்யாம போவேனா? அதெல்லாம் சாமி எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். ஃப்ரீயா விடுங்க அத்தை. இல்ல சௌமியா. அம்மா உங்களுக்கும் உடம்பு சரியில்லை, அதான் மேடம் பண்றேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறையே நீங்க வேண்டாம் வேண்டாம்னு தடுக்கிறீங்க. இல்லடா, நான் வச்ச வேண்டுதலை அவ எப்படி பண்றது? வேண்டுதலை நிறைவேற்றாம போனாதாம்மா சாமி கோச்சுக்கும். அதான் வீட்லயே ஒரு ஆளு பண்றேன்னு சொல்லும்போது ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒண்ணு தானே, எல்லாருக்கும் வேண்டுதல் ஒண்ணு தானே. அப்படி இருக்கும்போது விடுங்கம்மா, அவளால முடிஞ்சா அவ பண்ணட்டும். பாத்தீங்களா அத்தை, உங்க பிள்ளையே சொல்லிட்டாரு. நீங்க போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, நான் வீட்டை தொடச்சிட்டு வந்து பூவை நங்கு நங்குன்னு மிதிச்சிட்டு வந்துடுறேன். உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே சௌமியா? பூ மிதிக்கிறதுலாம் என்ன அத்தை கஷ்டம்? இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு, சால்ட் வாட்ரு. நான் பாத்துக்கிறேன் அத்தை. இல்லம்மா. அம்மா நீங்க சௌமியா பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சாமி விஷயத்திலாம் சௌமியா வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்ததுதான். நீங்க போய் ரெடி ஆகுங்க, போங்க. நான் கோவிலுக்கு போய் மற்ற வேலையெல்லாம் ரெடி பண்றேன். சரிப்பா, நீனும் சீக்கிரம் கிளம்பு சௌமியா. அரை மணி நேரத்துல வீட்டு வேலையை முடிச்சுட்டு 5 நிமிஷத்துல நூடுல்ஸ் மாதிரி கிளம்பி வந்துடுவேன். நீங்க போங்க அத்தை. சரிம்மா. என்னங்க? என்ன? இல்ல, அத்தைக்காக நான் பூ மிதிக்க போறேன். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? குடும்பத்தை மனசுலயும் கடவுளை நெஞ்சிலையும் வச்சு பக்தியோட வந்து பூ மிதிக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்க. ஷபா, கீழ் மாடி மேல் மாடின்னு 2 மாடி ஏறி இறங்கி தொடச்சி காலெல்லாம் வலிக்குமேன்னு நினைச்சேன். அங்க கொட்டி போட்டிருக்கிற பூவல் எல்லாத்துல மிதிச்சுட்டு போய் நல்ல மசாஜ் சென்டர் மாதிரி மசாஜ் பண்ணிக்க வேண்டியதான். சௌமியா, இன்னைக்கு காலை நீ ரெடியா வச்சுக்கடி. ஒரே ரோஜா பூ, பந்து பூ, மல்லிகை பூன்னு எத்தனை வகை பூக்களை கொட்டி வச்சு எனக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியல. சரி, ஓகே. எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு பூவை போய் நங்கு நக்கடின்னு மிதிச்சு ஒரு நகட்டிட்டு வந்துட வேண்டியதான். இந்த ஆளு மனசுல இடம் பிடிச்சா சரி. அப்பா எங்கே கிளம்பிட்டிய? ஆஃபீஸ் கிளம்பிட்டேன்ப்பா. நான் போகிற வழியில் டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு 4 இட்லி பார்சல் வாங்கி வச்சுருக்கேன், மறந்துடாமல் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. மத்தியானத்துக்கு நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுறேன். நீங்கள் வீட்டில் எதுவும் செஞ்சு கஷ்டப்பட வேண்டாம். எங்களுக்கு ஆர்டர் போடுறிய, நீங்கள் என்ன சாப்பிடுவிய? நான் ஆஃபீஸ் கேன்டீனில் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. ஆஃபீஸ் கேன்டீனில் சாப்பாடு தானேப்பா இருக்கும், சரக்கு இருக்காதே. என்னப்பா சொல்கிறீங்க, சரக்கா? போத நிறுத்துடா. அப்பா பொறுக்கி நாயே, எத்தனை நாளடா இது நடக்குது? அப்ப உன் சைடு தான் தப்பு இருந்திருக்கு. நான் தான் இத்தனை நாளும் எது உண்மைன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு தெரிஞ்சிருக்கனா? என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. தலகால் புரியாம குடிச்சிட்டு வந்தா உனக்கு எப்படா புரியும்? என்னப்பா சொல்றீங்க? அப்ப துறைக்கு நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுங்கிறது கூட நினைவுக்குள்ள. அந்த அளவுக்கு போத தலைக்கேறி போய் வீட்டுக்கு வந்திருக்கீரு, அப்படித்தானே? ஓ, அத சொல்றீங்களா? அதை சொல்றீங்களாவா? அநியாயமா நீ பண்ற தப்புக்கெல்லாம் அந்த புள்ள மேல பழிய போட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டியடா பாவி. அதுக்கு நானும் துணை இருந்திருக்கனே, அதை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்குடா. போத நிறுத்துங்கப்பா. குடியோட வாடனா என்னன்னே தெரியாத என்னைய நேத்து கண்ணு முன்னு தெரியாம குடிக்க வச்சது உங்க மருமக. என்னடா பண்ணினதெல்லாம் பண்ணிட்டு அந்த புள்ள மேல பழிய தூக்கி போட பாக்குறியா? நான் பழி போடுறேன்னு சொன்னாலும் சரி, அந்த பழியை ஏன் மேல நீங்க தூக்கி போட்டாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லப்பா. குடியோட வாடையே தெரியாம வளர்த்த புள்ள தானப்பா நீங்க. அப்பேற்பட்டவன் நேத்து கண்ணு முன்னு தெரியாம குடிச்சிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கெல்லாம் யாருப்பா காரணம்? நீங்க மருமகளா கூட்டிட்டு வந்த அந்த மாடன் தான்ப்பா காரணம். ஆமாடா, அந்த புள்ளதான் நெத்தமும் குடிச்சிட்டு ராத்திரி 12 மணிக்கும் 1 மணிக்கும் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி சொல்லுச்சா? இத்தனை நாளும் அந்த மாதிரி நான் வரலையேப்பா. இன்னைக்கு தானேப்பா அந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்னால் அவாய்ட் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாலையும் மன வலியை தாங்கிக்க முடியலப்பா. அந்த வலியை தாங்கிறதுக்காகவும் அவளை பற்றி நான் நினைக்காம இருக்கிறதுக்காகவும் ஃப்ரெண்ட்ஸோட கம்பல்ஷனில் கொஞ்சோன்னு குடிச்சேன் தான், இல்லைன்னு சொல்லலை.
புதுசா குடிக்கவும் எனக்கு தலைகால் புரியலப்பா. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஃப்ரெண்டு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். யாரடா ஏச்சு நோட்ட பாக்குற? நீ சொன்ன கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் பழைய டவுசர் இல்லடா. உன்னை கண்ணுக்கு கண்ணார எல்லாத்தையும் பார்த்துட்டு தாண்டா பேசுறேன். உன் கூட வந்தவன் பைக்கை கொண்டு பார்க் பண்றதுக்கு காரை கொண்டு பார்க் பண்றேன். ட்ரௌசர் போட்டா வாட்ச்மேனு என்னைய பார்த்து கூப்பிடுறேன். உனக்கும் கண்ணு முன்னு தெரியாம தெரிஞ்சுக்கிட்டு தெரியுற. உன் பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு நீண்ட ஆபீஸுக்கெல்லாம் ட்ரீட் கொடுத்தோம்னு அவன் சொல்றேன். அதுக்கு நீனா ஆமாங்கிற. இப்ப வந்து என்னடா வேஷம் கட்டி நடிக்கிற? அப்ப நான் புதுசா குடிக்கவும் போதையில என்ன பேசுனேன்னு தெரியாம பேசியிருப்பேன்ப்பா. ஆனா இதுதான்ப்பா சத்தியம். என்ன நீங்க நம்பினாலும் சரி, அம்மா மாதிரி நம்பாம நீங்களும் இந்த வீட்டை விட்டு கிளம்புனாலும் சரி, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லப்பா. ஆனா அவளை நம்பின பாவத்துக்கு அம்மா ஒரு நாள் கண்டிப்பா அனுபவிப்பாங்க. பெத்த புள்ள என்ன நம்பாம எவ்வளவு ஒருத்திய நம்பி அவளுக்காக வீட்டை விட்டு வெளில போயிருக்காங்கல்ல, இது எல்லாத்துக்கும் அம்மா எனக்கு பதில் சொல்லியே தீரணும்ப்பா. இத்தனை வருஷமா குடிப்பழக்கம் இல்லாம திடீர்னு அடுத்தவன் கொண்டுட்டு வந்து குடின்னு சொன்னா எப்படா உன்னால குடிக்க முடியும்? அதுக்கு எப்படா உன் உடம்பு ஒத்துக்குது? அதான் சொல்றேனேப்பா, அவளையே நம்பி அவளுக்காகவே வாழ்ந்து அவளுக்கு உண்மையா இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருந்த என்ன அவ ஏமாத்திட்டு எப்படிப்பா? அந்த ஏமாத்தின வழி எனக்கு இருக்காதா? அந்த பாரம் என் மனசுல இருக்காதா? அந்த பாரத்தை குறைக்கிறதுக்காகவும் அந்த வலியை தீக்கிறதுக்காகவும் நான் குடிச்சேன்ப்பா, இல்லைன்னு சொல்லல. உங்ககிட்ட நான் மறைக்கலையே. குடிச்சிட்டு நேரம் உங்க வீட்டுக்கு தானேப்பா வந்தேன். அப்ப நீ குடிச்சதை ஒத்துக்கிற, அதை நியாயப்படுத்துற, அப்படித்தானடா? என்னை ஏமாத்திட்டு ஒரு பொண்ணு இத்தனை வருஷமா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆறுதல் தேடி அம்மா மடியில படுத்த அழுகலானா அவங்களும் என்ன நம்புறது மாதிரி இல்ல. சரி, அப்பாவாவது நமக்கு இருப்பாருன்னு நினைச்சேன். அவரும் ஒவ்வொரு நாளும் என்ன சந்தேக கண்ணோடையே பார்த்து என்ன டார்ச்சர் பண்றதை என்னால தாக்க முடியலப்பா. அதனால நான் குடிச்சேன். முடியலப்பா, என்னால முடியலப்பா. அம்மா ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம், அந்த சனிய ஒரு பக்கம், எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளையவும் மொத்தமா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களேப்பா. நான் தப்பானவன் தானேப்பா. நான் கடைசி வரைக்கும் நான் தப்பானவனாவே இருந்துட்டு போயிருப்பா. என்ன தனியா விட்டுருங்க, என்ன தனியா விட்டுருங்கப்பா. உங்களுக்கும் அம்மாவை போல அவ மட்டும்தான் முக்கியம்னா நான் அனாதையாவே இருந்துக்கிறேன்ப்பா. நான் அனாதையாவே இருந்துக்கிறேன். மாதவா, மாதவா தம்பி, அப்பா கூப்பிடுறாங்க. தம்பி, என்ன டவுசரியா, என்னாச்சு? நேற்று ராத்திரி 10 மணி வரைக்கும் இந்த பையன் வீட்டுக்கு வரலடா சுப்பிரமணி. 12 மணிக்கு குடிச்சிட்டு 2 பயல்களோட சேர்ந்து வந்து கூத்தாட்டம் போட்டுக்கிட்டு திரியிறாங்க. இன்னைக்கு கேட்டோம்னா பொண்டாட்டி போன கவலையிலையும் விரக்தியிலையும் தான் குடிச்சேன், எனக்கு வலி தாங்க முடியலேங்கிறேன். ஆனால் நேற்று வேற மாதிரி பேசுனியா, இன்னைக்கு வேற மாதிரி பேசுகிறேன். இதில் எது உண்மை எது பொய்னே என்னால் புரிஞ்சுக்க முடியலடா சுப்பிரமணி. ஐயா, நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கு. நீங்கள் பொறுமையாக இருங்க. எது உண்மை எது பொய்ன்னு காலமே உங்களுக்கு உணர்த்தும். என் பேரனை பார்த்து கொஞ்சம் விளையாண்டு எத்தனை நாள் ஆச்சுடா சுப்பிரமணி. அவன் முகத்தை போய் பார்த்தா அன்னைக்கு 5 நிமிஷம் என்னால் பேசிக்கிட்டு இருக்க முடியல. யாரோ அடுத்த வீட்டுக்காரன் மாதிரி அடுத்த வீட்டு பிள்ளைய தூக்கி கொஞ்சம் மாதிரி கொஞ்சிட்டு வர்றேன்டா. என்னால் முடியலடா சுப்பிரமணி. வயசான காலத்தில் பேர பிள்ளையில பார்த்து அதுக விளையாடுறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தானடா சொச்சமோ. அதுவும் இல்லாமல் இப்படி என்ன போட்டு அலக்கழிச்சா நான் எங்கடா போவேன்? சரியா, பழி எந்த பக்கம் இருக்குது, பாவம் எந்த பக்கம் இருக்குன்னு நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடியாது. மாடனு ஒரு பொம்பளை புள்ள, அந்த புள்ள மேலேயும் நம்ம பழியை தூக்கி போட முடியாதுல்ல டவுசரியா. அதே நேரத்தில் இப்போ உள்ள பசங்க எல்லாரும் வீட்டில் இருக்கிறது மாதிரியே வெளியிலையும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. காலம்தான் டவுசரியா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். எல்லாத்துக்கும் நீங்கள் காத்திருந்து தான் ஆகணும். எதையுமே பொறுமையாக நிதானமாக முடிவெடுங்க, அவசரப்படாதீங்க. முடியலடா சுப்பிரமணி, என்னால் முடியலடா. நீங்கள் இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பலவாகும் மனசு தொந்தரவாக இருக்குது. நீங்கள் முதல்ல கிளம்பி வயலுக்கு வாங்க. அங்கே ஊருப்பட்ட சோழி இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு கொஞ்சம் லேசாகும். எல்லாத்தையும் நீனே பார்த்துக்கடா சுப்பிரமணி, என்னால் எதுவும் முடியாதுடா. ஐயா, நீங்களே இப்படி உடஞ்சி போயிட்டா குடும்பத்தை எப்படி ஒன்று சேர்க்கறது? உடஞ்ச கண்ணாடி இனிமே ஒட்டுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லையடா சுப்பிரமணி. அப்படி சொல்லாதே ஐயா. எந்த குடும்பத்தில் தான் சண்டை சச்சரவு இல்லை? புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை எல்லாம் ஒரு விஷயமா? அதெல்லாம் காலம் சரி பண்ணிடுங்கய்யா. நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நானும் அன்னைக்கிட்ட சொல்லி மாடன் கிட்ட பேச சொல்கிறேன். யார் மேலே தப்பு இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலையே. நான் இந்த ஊருக்கு நாட்டாமையாக இருந்து என்ன புண்ணியம்? ஐயா, நீங்கள் பொறுமையாக இருங்க, காலம் அதுக்கு பதில் சொல்லும். என்னவோ போ. சரி வா, வயலுக்கு அது போவோம். ஐயா, சாப்பிட்டீங்களா இல்லையா? நான் இருக்கிற நிலைமைக்கு சாப்பாடு ஒன்று தான் கேடா, பார்த்துக்கறலாண்டா. ஒரு வேளை சோறு திங்காமல் நான் ஒன்றும் செத்து போயிட மாட்டேன். வா, வயலுக்கு போவோம். ஐயா, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுங்களா? சாப்பாடு ஏதாவது இருக்கா? வேணாண்டா சுப்பிரமணி, சாப்பிட்ற மனநிலைமையில நான் இல்லை. மத்தியானம் பார்த்துக்கிடுவோம், வா போவோம்.
இன்னைக்கு என்ன இப்படி வந்திருக்க? இந்த சும்மாத்த நெடுவாளியை பார்த்துட்டு போவேன்னு வந்தேன். என்ன அரிசி உடைக்கிறீங்களாக்க? குருணை மாதிரி தெரியுது. ஆமாத்தா, கொஞ்சம் குருணை கிடந்துச்சு, கோழிக்கு போடுவோமேனு படைச்சுக்கிட்டு இருக்கேன். வா வா, அந்த எருமையை தேடி எதுக்கு வந்திருக்க? சும்மாத்தேன் நேத்து கடை சொல்லியா ஒரு வேலையா போயிருந்தேன், அதான் அது விஷயமா பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். ஏண்டியே, நீனும் தான் ஒரு குடும்பத்துக்காரி, முக்கியமான ஒரு வேலையா போறவ. நாளும் தெரிஞ்சவளை கூட்டிட்டு போவியா, நாடு மாறினவளை கூட்டிட்டு போவியாடி? ஏன் பெரியம்மா, ஏன் அப்படி சொல்றிய? நெடுவாளிக்கு என்ன? நெடுவாளிக்கு என்னவா? பிள்ளையார் திருட தனடி கூட்டிட்டு போனியே? அது நாயி சொல்லிட்டாலோ? திருமக்கடா காலங்காத்தால பெப்பரப்பான படுத்திருந்த லட்சணத்தை வச்சு எங்கேயோ போயிட்டு வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் மூட்டை எங்கிட்டேமா கிடக்கும் தானே தெரிஞ்சிச்சு. அவ திருடிட்டு வந்த லட்சணம். இல்ல பெரியம்மா, ஒரு சோசியரை போய் கடை என்னைக்கு திறக்கலான்னு பார்த்தேன். அவரு தான் இப்படி உங்களுக்கு தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கு, திருட்டு பிள்ளையார கொண்டுட்டு வந்து வச்சு விளக்கண்ணையில விளக்கேற்றி சாமி போட்டா நல்லது நடக்கும், கடை ஒவ்வொன்று வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும்னு சொன்னாரு. அதனாலதான் நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதியே. ஏட்டி, அதெல்லாம் வாஸ்தவம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட்டிட்டு போற ஆள் இருக்குல்லட்டி, அந்த ஆளோட பக்குவம் தெரிஞ்சல நீ கூட்டிட்டு போயிருக்கன்னு. இந்த நாயை கூட்டிட்டு போயிருக்கியே, உனக்கு எப்படி நல்லது நடக்கும்? தெரியுமா, எங்க நெடுவாளி எதுக்கும் சரிப்பட்டு வரமாட்டான்னு நீ தான் அவளை கரைச்சு கொட்டிக்கிட்டு இருக்க. ஆனா அவ எந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வருவான்ங்கிறதுல இறக்கி விட்டோம்னா அவ தானே அதுக்கு கில்லாடியா வந்து நிப்பா. அப்படி பார்த்து நீ ஒரு வேலையை கொடுக்கணும். என்னத்தப்போ, நாங்க நேத்து கொடுத்த வேலையெல்லாம் கணக்கச்சிதமா முடிச்சு எங்களுக்கு முன்னாடி வந்து நின்றானா பாருவேன். நின்றுப்பா நல்லா நின்றுப்பால. நின்ற லட்சணம் மூட்டையோட உள்ளைக்கு கிடக்கு, போய் பாரு. அட, நம்ம என்னத்த சொல்றோம், இது என்னத்த சொல்லுது? மாமியா மருக எப்பேற்பட்டவளா இருந்தாலும் மருமக்க மருகளுக்கு பிடிக்காது, மருமக்க மருக எப்பேற்பட்டவளா இருந்தாலும் இந்த மாமியா மருகளுக்கு ஒத்து வராது. இது உலக வழக்கம் தானே. என்ன செஞ்சாலும் இவ குறையத்தான் சொல்லுவாங்க. நம்ம போய் நெடுவாளியை பார்ப்போம். நெடுவாளி, சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சே எங்கே முறையிடலாம், குயில பிடிச்சி குண்டில் அடைச்சு கூக சொல்லுகிற உலகம் மயில பிடிச்சி காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம். நெடுவாளி, ஏக்கா ஏக்கா, ஏன்க்கா ஏண்டி அழுகுற? உன் மாமி எதுவும் பேசுச்சா? ஏக்கா ஏக்கா, இனிமே நீ என்கிட்ட பேசாம போயிருவியோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. ஏக்கா, ஏண்டி நான் எதுக்கு உன்கிட்ட பேசாம போறேன்? உன் மாமியா சொல்றதெல்லாம் கேட்டுவிட்டு நான் உன்னைய தப்பா நினைப்பேன்னு நினைச்சியாக்க? அடி கூதரைச்சிருக்கி. அப்படி இல்லாம அக்காவை நீ நினைப்பேன். உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? என்னைய பத்தி உனக்கு நல்லா தெரியும்லக்கா. ஆமாட்டி, உன்னைய பத்தி எனக்கு தெரியாம யாருக்கு தெரிய போகுது? சரி, அதெல்லாம் விடு. நேரம் ஆயிடுச்சு. குளத்தங்கரையில கொண்டு போய் பிள்ளையார கழுவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹோட்டலுக்கு தூக்கிட்டு போய் சாமி கும்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணானு. முதல்ல பிள்ளையார தூக்கிட்டு வா. அவளுக்கு 2 பேரையும் அங்கே வர சொல்லிட்டேன். ஏக்கா, ஐயா, இப்ப எதுக்கு உட்கார்ந்து நொய்யின்னு அழுதுகிட்டே இருக்க? நான் தான் அது பேசுறது எதையும் காதுல வாங்கலைன்னு சொல்லிட்டேன்ல. உன் மாமியா என்னைக்கு தாண்டி உன்னைய நல்லவன்னு சொல்லிச்சு? எப்போதுமே நெடுவாளி அப்படி, நெடுவாளி இப்படி, நெடுவாளி துப்பு கட்டவ, நெடுவாளி ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாதவ, நெடுவாளி ஒன்னத்துக்கு உருப்படாதவன்னு எப்போதும் பேசிக்கிட்டு தானே இருக்கு. அட விடு, ஊர்ல உள்ள மாமியா பூரா ஒழுங்கு. உன் மாமியா என்ன விதி விளக்க? விட்டு தொலைம்டி. மாமியா பேசுறதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்கிட்டு கணக்கெடுக்க ஆரம்பிச்சோம்னா நாள் முழுக்க அதே கணக்கெடுப்புலதான் இருக்கணும். அடுத்த வேலையை பாப்பியா? முதல்ல பிள்ளையார தூக்கிக்கிட்டு வா. யாருக்கும் தெரியாம கொண்டு போய் ஆபீஸ்ல வச்சு முதல்ல அங்கே உள்ள வேலைகள்லாம் பார்க்கணும். அவளுக்கு 2 பேரும் அங்கே வந்துருவாளுங்க. ஏக்கா ஏக்கா, அடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன எக்கா எக்கான்னு உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்க? தூக்கிக்கிட்டு வா. பிள்ளையாரு இருந்த தனம்ட்டு என்னைக்கு தூக்குவ? இல்லாத பிள்ளையார எங்க இருந்து தூக்குவ? என்ன வரையுமா சொல்றிய? நேத்து நாங்க 4 பேரும் தான் போய் ராத்திரி தூக்கிட்டு வந்தோம். தூக்கிட்டு வர போனது, தூக்கிட்டு வந்தது எல்லாம் நெசந்தேன். ஆனா எங்க விட்டு எருமக்கடா எதை தூக்கிட்டு வந்துச்சுன்னு தானே தெரியணும். எதை தூக்கிட்டு வந்துச்சுன்னா பிள்ளையார தான் சாக்குல கட்டி தூக்கிட்டு வந்தோம். நீங்க கட்டிட்டு வந்த பிள்ளையாரு அந்த சாக்குல தானே இருப்பாரு. எட்டி பாருங்க, அதுல என்ன இருக்குன்னு தெரியும். ஏண்டி பெரியம்மா அப்படி சொல்லுது? சாக்குல என்ன பிள்ளையார் தானே இருக்கு. ஏக்கா, எடி எருமை, என்ன அதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ இப்படி பண்ணாத்திக்கிட்டு இருக்க? உள்ள என்ன இருக்கு? அட நீ தான் அவுத்து பாருவேன். என்னத்தான் இப்படி பார்க்க சொல்லுதுங்க? நேத்து தூக்கிட்டு வந்த பிள்ளையார என்னத்த பார்க்க? அஞ்சனை பெற்ற அற்புதமைந்தா ஸ்ரீராம பக்தா ஆற்றல் மிகுந்த. இது பிள்ளையார தூக்கிட்டு வந்த ஆஞ்சநேயர் உட்கார்ந்திருக்காரு. ஏக்கா, சத்தியமா தெரியலக்கா. இந்த துப்பத்தை எருமையை நம்பி ஒரு வேலையை கொடுத்திருக்கீங்களே, அதெல்லாம் உருப்படுமாப்பி? என்னடி நடுவலி இதெல்லாம்? அக்கா, நான் பிள்ளையாரத்தக்கா தூக்குனேன். எப்படி ஆஞ்சநேயர் உள்ள வந்து உட்கார்ந்தாருன்னு எனக்கு சத்தியமா தெரியலக்கா. ஏக்கா, கிறுக்கிச்சிருக்கி புத்தி கட்டவளம்டி நீ.
இதுல நீ தான் எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவேன்னு உன்னை நம்பி தூக்கிட்டு வர சொன்னானே. தூக்கிட்டு இந்த பாவத்தை காமிட்டு இப்படி பண்ணி வச்சிருக்க. சொல்லியார தூக்கிட்டு வர சொன்னா ஆஞ்சநேயர் தூக்கிட்டு வந்து அவர் வாழம் தலைமா அப்படி உட்கார்ந்துருக்காரு. ஏக்கா சரி விடுக்கா. சாமியில் அந்த சாமி என்ன இந்த சாமி என்னக்கா ஓர வஞ்சனை. எல்லா சாமியும் நல்ல சாமி தான், நம்மளுக்கு நல்லது தான் நினைக்கும்னு நினைக்கணும்க்கா. அதனால அவரும் கட்ட பிரம்மச்சாரி இவரும் கட்ட பிரம்மச்சாரி. யாராக இருந்தால் தான் என்ன, எல்லாருமே நம்மளுக்கு நல்லது செய்வாங்கன்னு நம்பவும்க்கா. இப்படியே வர்ற ஆத்திரத்துக்கு வாயை மூடிக்கிட்டு இரு. எருமை துப்பத்தை எருமை. தூக்கிட்டு வர சொன்னது ஒரே ஒரு வேலை. அந்த ஹோட்டலுக்குன்னு நீ பார்த்தது இந்த ஒரு வேலை தானே. அதை கூட உன்னால உருப்படியா பார்க்க முடியாதா? ஏதோ தப்பு நடந்து போச்சுக்கா. ஏக்கா ஏக்கா அன்னைக்கிலேக்கா ஏக்கா எருமை கையில மூட்டையை தூக்கிட்டு போனா பகல்ல கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு ஆட்டோவெல்லாம் வர சொல்லிட்டேனடி. ஆட்டோ வந்து வெளியில நிக்குது. என்னத்தை தூக்கிட்டு போய் வைக்கிறதுன்னு நினைச்சேன். ஏக்கா எனக்கு ஒரு ஐடியா தோணுதுக்கா. சொல்லி தொலை. அந்த அரச மரத்தடியில் ஆஞ்சநேயர் பிள்ளையாரு முருகன்னு நிறைய சிலை இருந்துச்சா, அதான் அவசரத்தில் ஆஞ்சநேயரை தூக்கிட்டு வந்துட்டேன் போல. நம்ம பாவாடையோட ஆட்டோலையே போய் அப்படியே இதை தூக்கி அங்கே வச்சுட்டு மறுபடியும் பிள்ளையாரை தூக்கிட்டு வந்துருவோமா? இப்படி பட்ட பகல்ல கொண்டு போய் பிள்ளையார மாத்தி ஊரா இங்க உன்னை என்னையும் கண்டுபிடிச்சு முத்துன்னு முத்தி அப்படியே போலீஸ்ல கொண்டு போய் கொடுத்து உன்னை என்னையும் உள்ளதுக்கி போடட்டும். மூஞ்சிக்கு மொகர கட்டையும் பாரு. ஏக்கா ஏக்கா அன்னைக்கிலேக்கா இங்கே தானே வர சொல்லுச்சு. ஆளை காணு. நெடுவாளிக்கா என் அலமேலாத்தா உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? என்னடா நீ ஏன் கிடந்து கத்திக்கிட்டு இருக்க? அன்னைக்கிலேக்கா தான் உன் வீட்டுக்கு வர சொல்லுச்சு, அதான் வந்தேன். எதுவும் சவாரி இருக்கா? யார் வெளியில போகணுமா? சாரிடா பாவாட, நான் தான் சவாரிக்கு வர சொன்னேன். ஆனா இப்ப சவாரிக்கு வேலை இல்ல, நீ போயிட்டு வா. என்ன திமிரா? உள்ளூர் சவாரி நீ கூப்பிட்டு எந்த வெளியூர் சவாரிய வேணான்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறேன். இங்க வந்து போடா பாவாடைங்கிற. பிள்ளையார தூக்கிட்டு போறதுக்காண்டி வர சொல்லியிருப்பாளுங்க. இப்பதான் பிள்ளையார ஆஞ்சநேயரா மாறிட்டார்ல, அதனால போ சொல்றாளுங்க. நீ கிளம்பி போ. ஐயோ பெரியம்மா, ஐயோ வளரிட்டனோ. என்ன பெரியம்மா நீ எல்லாத்தையும் சொல்லி காட்டி கொடுத்துருவ போல. என்னக்கா பிள்ளையார ஆஞ்சநேயர்னு அலமேலாத்தா வளரிக்கிட்டு இருக்கு. நீ ஏதோ முடி மறைச்சுக்கிட்டு இருக்க. என்னக்கா வரேன்? நம்ம பாவாடை தானக்கா, அவன்கிட்ட சொன்னோம்னா ஏதாவது உதவி பண்ணுவான்ல. வாய் மூடு. அவன் பாட்டுக்கு போய் அதையாவது போட்டு கொடுத்துட்டு என்ன செய்வ? அக்கா இத்தனை வருஷம் பழக்க வழக்கத்துல அப்படி என்னக்கா உன்னை போய் போட்டு கொடுத்துருக்கேன். எதா இருந்தாலும் சொல்லுக்கா. பாவாடையிட்ட சொல்லுவோம்க்கா, அவன் ஏதாவது முயற்சி பண்ணுவான்ல. பண்ணனதையும் பண்ணிட்டு பாவாடையிட்ட சொல்ற. சாம நில்லு சொல்லிவிட்டேன். பாவாடையிட்ட சொல்லு அன்னைக்கிளி, அவனால முடிஞ்சா ஏதாவது பரட்டுவான்ல. பாவாடை ஹோட்டல் கடை திறக்க போறோம்லடா, அதுக்கு ஒரு திருட்டு பிள்ளையாரு வேணும். இந்த நாயை கூட்டிக்கிட்டு நேற்று ராத்திரி ஆத்தங்கர ஓரத்தில் இருக்கிற பிள்ளையார தூக்க போனதுக்கு மாத்தி ஆஞ்சநேயரை தூக்கிட்டு வந்துட்டான். நீ ஏதாவது உதவி பண்ண முடியுமா? அட இப்படித்தான் மேட்ரா, உன்னால முடியுமா? முடியும், ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே. ஏலே செலவு பண்றதுன்னா அவளுக்கு கடையிலேயே போய் வாங்கிடுவாளுகள்லடா. எதுக்கு திருட்டு பிள்ளையார தூக்கணும்? ஆத்தா செலவழிச்சு பிள்ளையார் வாங்குறதுக்கும் திருட்டு பிள்ளையார் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. திருட்டு பிள்ளையார் வேணும்னா கொஞ்சம் செலவு தான் அழியும். வேணும்னா சொல்லுங்க, வேணாட்டி போங்க. இவனே ஒரு திருட்டு பையன். எம்பிட்டாக 1 1 2 2 2 4 4 4 8 800 வாடகைக்கு ஒரு 200 மொத்தம் 1000 ரூபா ஆகும். இல்ல மனசாட்சி இல்லாத வயல 1000 ரூபாயோட காசு எப்ப? அப்புறம் கர்ணம் தப்புனா மரணம்னு உசுர கொடுத்து வேலை பார்க்கறாத்தா. திருடுறதுன்னா என்ன சாதாரணப்பட்ட வேலையா? ஆளப்பாரு ஆள. ஒரு ஆளுக்கிட்டே நான் 1000 ரூபாய் கேட்டேன். ஆளுக்கு 250 ரூபா போட்டு 1000 ரூபா கொடுக்கட்டேன். ஆனா அசலூர்காரனை கூட நம்பிடலாம்டா. உள்ளூர்கார பயிலே அத்தனை பேரும் திருட்டு பயில்களா தெரியறிய. சரி 1000 ரூபா தாரேன். அப்புறம் என்ன ஃப்ரீயா விடு. நாளைக்கு காலையில இதே நேரம் இதே இடத்துல பிள்ளையாரோட உங்க கையில நிப்பேன். ஓகே தானே? இங்கெல்லாம் கொண்டுட்டு வருவேனா, நேரம் ஹோட்டலுக்கே கொண்டுட்டு வந்துரு. அப்பதான் அடுத்த வீட்டுக்கு தெரியாம அங்கேயே வச்சு குளிப்பாட்டி சாமியை கும்பிட வசதியா இருக்கேன். ஓகே ரைட்டு, அம்படுத்தானே ஃப்ரீயா விடு. மறந்துடாதடா பாவாடா. அட அதெல்லாம் நான் மறக்க மாட்டேக்கா. டோன்ட் வரி, பி ஹாப்பி. நாளைக்கு நேரம் ஹோட்டல்ல உனக்கு பிள்ளையார் இருக்கும். ஓகேவா? சரிடா பாவாடா.